போன வீடியோவில் நம்ம அடி போட்டுட்டு சுற்றி ஒரு சுற்று போட்டோம். இந்த வீடியோவில் எப்படி மேலே போடுறது, இதுக்கு மேலே எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ 1 2 2 தையல் விட்டுட்டு 1 2 2 தையல் விட்டுட்டு மூணாவது இதில் ஆரம்பிக்கணும். 1 2 2 போட்டுட்டு இதில் ஒரு பாசியை ஜாயின் பண்ணிடணும். பாசி ஜாயின் பண்ணிவிட்டு மூணாவது தையல் போடணும். 3 இப்போ மூணாவது தையல் போடுறோம். இதே மாதிரி போடுறோம். அடுத்து 1 இந்த இடத்துல 1 2 இந்த 2 இது விட்டுட்டு மூணாவது இதில் ஆரம்பிக்கணும். ஒரு சுற்று 1 2 3 3 போட்டாச்சு. அடுத்து 1 2 3 இந்த 1 2 இந்த 2 இது விட்டுட்டு மூணாவதுல ஆரம்பிக்கணும். 1 2 2 இதில் விட்டுறணும். 1 1 2 3 இப்போ 3 போட்டாச்சு. அடுத்து 1 2 இந்த 2 இது விட்டுட்டு இந்த மூணாவது இதில் போடணும். ஒரு சுற்று 1 2 2 இது விட்டு மூணாவது இதில் போடணும். 1 2 இப்போ இந்த நரம்பு இருக்குல்ல, இந்த ஊசியை இப்படி ஒரு சுற்று இந்த நரம்புக்கு கீழே விட்டு இப்படி ஒரு சுற்றி அப்படியே இந்த கேப்பில் விட்டுறணும். விட்டு இந்த நரம்பு இழுக்கணும். இழுத்துட்டு 3 வருது. 3லையும் இந்த நரம்பை இழுக்கணும். 3 இப்போது ஒரு பாசி வச்சு போட்டோம். ரெண்டாவது பாசி வைக்காமல் ஒரு நாட் போட்டோம். இப்போ பாசி வச்சு அடுத்து பாசி வைக்காமல் அடுத்து பாசி வச்சு போடணும். 1 2 3 1 2 2 இது விட்டு மூணாவது இதில் போடணும். 1 2 3 அடுத்து 1 2 3 2 இது விட்டு மூணாவது இதில் போடணும். 1 2 2 விட்டு மூணாவது இதில் போடணும். ஒரு சுற்று சுற்றிட்டு 1 2 3 அடுத்து 1 2 2 இது விட்டு இந்த 2 தையல் விட்டு மூணாவதுல ஆரம்பிக்கணும். 1 2
ஒரு சுத்து. ஒன்று 3 போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து 1 2 3 4 பாசி வச்சு 4 பாசி வைக்காமையும் போட்டிருக்கோம். இதே மாதிரி சுற்றி போட்டுக்கலாம். சுற்றி போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு சுற்று போட்டாச்சு. பாருங்கள், ஒரு சுற்று போட்டாச்சு. அடுத்து பாசி வைக்காமல் ஒரு சுற்று போடணும். பாசி வைக்கக்கூடாது. அடுத்து இந்த இடத்துல போடணும். ஒன்று 2 3. அடுத்து இங்கே இந்த கேப்பு, இங்கே ஒரு கேப் இருக்குல்ல, இங்கே போடணும். ஒரு சுற்று. 1 2 3. அடுத்து இந்த பாசிக்கு அடுத்து இங்கே இந்த கேப்பில் போடணும். ஒன்று 2 3. அடுத்து இந்த கேப்பு, இந்த பாசிக்கு பின்பக்கம் இந்த கேப்பில் போடணும். இந்த சுற்று வந்து பாசி வைக்காமல் போடணும். 1 2 3. அடுத்து இந்த கேப், பாசிக்கு முன்பக்கம் இந்த கேப்பு. 1. இப்படி நரம்பை வந்து இப்படி கையில் சுற்றிக்கங்க. இப்படி சுற்றிக்கங்க. சுற்றிக்கிட்டு போட்டால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. 1 2 3. இப்போ வந்து இந்த பாசிக்கு முன்பக்கம் ஒன்று, பின்பக்கம் ஒன்று, 2 போட்டே போகணும். இப்போ அடுத்து இங்கே போடுறோன்னு சொன்னால் இப்போ இங்கே போட்டுட்டு அதுக்கடுத்து இங்கே, அடுத்து இங்கே, இப்படியே போட்டுகிட்டே போகணும். இதே மாதிரி பாசி வைக்காமல் ஒரு சுற்று போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு சுற்று வந்து நம்ம பாசி வச்சு சுற்றி வந்தோம். 2வது சுற்று வந்து பாசி வைக்காமல் சுற்றி வந்தோம். பாருங்கள், இதே மாதிரி இருக்கும். அடுத்த 3வது சுற்று வந்து பாசி வச்சு சுற்றணும். எப்படின்னு பார்க்கலாம். ஒரு சுற்று. இப்போ வந்து இந்த பாசிக்கு மேலே இங்கே போடணும். அடுத்து இப்போ பாசிக்கு மேலே தையல் போட்டிருக்கோம். அடுத்து இந்த இடத்துல இந்த பாசிக்கும் இடையில இந்த கேப்பில் போடணும். ரெண்டு. அடுத்து 3. அடுத்து இந்த பாசிக்கு மேலே இங்கே போடணும்.
அடுத்து இந்த பாசிக்கும் இடையில இந்த கேப்பில் போடணும். 1 2 3 அடுத்து இந்த பாசிக்கு மேலே இந்த இடத்துல போடணும். 1 2 3 அடுத்து இந்த பாசிக்கும் இடையில இந்த கேப்பில் ஒரு சுற்றிட்டு கேப்பில் விட்டுறணும். ஒரு சுற்று கேப்பில் விட்டுறணும். அடுத்த ஒரு சுற்று இப்போ இங்கே போட்டாச்சு. அடுத்து இந்த பாசிக்கு மேலே இந்த இடத்துல போடணும். 1 2 3 அடுத்து இந்த பாசிக்கும் இடையில இந்த இடத்துல போடணும். இந்த இடத்துல பாசி வச்சு போடணும். இங்கே பாசி வைக்காமல் போடணும். அடுத்து இந்த பாசிக்கும் இடையில இந்த கேப்பில் போடணும். ஒரு சுற்று பாசி வச்சு போட்டோம். அடுத்த சுற்று பாசி வைக்காமல் போட்டோம். அடுத்து 3ஆவது சுற்று பாசி வச்சு போட்டோம். இதே மாதிரி தான் வரும் சுற்றி. அடுத்து ஒரு சுற்று இப்போ பாசி வச்சு போடுறோம்ல, அடுத்த சுற்று பாசி வைக்காமல் போடணும். அதுக்கு அடுத்த சுற்று பாசி வச்சு போடணும். இதே மாதிரி நம்ம மேலே வரைய போட்டுட்டு பார்க்கலாம். நம்ம இதோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே வரைய போட்டுட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.